பராசக்தி மூவிக்கு வந்து கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ரிலீஸ் தேதி வந்து நெருங்கிட்டு வர நிலையில இந்த படத்துக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரான ராஜேந்திரன் இந்த கதை வந்து என்னோடது, அதைத்தான் இவங்க வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இது வந்துட்டு செம்மொழி அப்படிங்கிற டைட்டில்ல நான் அந்த கதை எழுதி இருந்தேன். மறைந்த முன்னாள் முதல்வரான கருணாநிதி கூட என்னை வந்து பார்த்து இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துல இந்த கதையை நான் பதிவும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து ப்ரொடியூசரான சேலம் தனசேகரன் கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காராமா. அவர் தான் வந்து நடிகர் சூர்யா கிட்ட இந்த கதையை சொன்னதாகவும், நடிகர் சூர்யா எடுத்துட்டு போய் சுதா குங்கரா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்றாரு. கோர்ட்ல வந்துட்டு இடைக்கால உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த நம்ம சமரசமா போயிடலாம் அப்படின்னா சொன்னபடி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.